ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 1 வீடியோவில் இட்லியும் சிக்கன் கிரேவியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோவில் நான் சில்ட்ரன்ஸுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்ற போகிறேங்க. அதனால் தங்கம் நல்லெண்ணெய் 100 கிராம் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது மீராய் சீக்காய் தூள் இருக்குது இல்லைங்களா, அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக 3 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாஸ்மதி ரைஸு 1/2 கிலோ, 60 ரூபாங்க. இது 1/2 கிலோவே 60 ரூபா பாஸ்மதி ரைஸ். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த மீராய் சீக்காய், மீராயில் கார்த்திகா சீக்காய். இது இந்த கார்த்திகா சீக்காய் தலைக்கு ஊற்றுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிங்களா, இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்துருந்தது. அடுத்தது லஞ்சுக்காக நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் டிஷ் நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் பிரியாணி தான். அதுக்கான டபராவும் நான் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்காக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, கலர் பவுடர், தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ பிரியாணிக்கும் தயிர் பச்சடிக்கும் தேவையான வெங்காயம், தக்காளி அதையும் எடுத்து வச்சாச்சு. இது மசாலா ஐட்டம். இது பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி அதையும் நான் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. நம்ம பிரியாணி செய்ய இப்போ ஆரம்பிச்சிடலாம். என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பிரியாணி செய்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் போடுறேன். எல்லாருமே பிரியாணி செய்ய தெரியும். ஆனால் எனக்கு நான் வச்சுருக்கிற பொருளை வச்சு நான் எப்படி செய்கிறேன்றது தான் இந்த வீடியோவே. சரிங்களா, எல்லாமே இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இதை பாருங்கள், வெங்காயம் தக்காளி நான் நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. அரிசி எல்லாம் ஊற வச்சாச்சு. இங்கே தயிர் பச்சடியும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. தயிர் பச்சடிக்கு எனக்கு ஒரு ஆனியன் மட்டும் இருந்ததுனால அதை மட்டுமே வச்சு நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வேக வச்ச முட்டை தான் பிடிக்கும். அதனால் எனக்கு மட்டும் ஒன்று வேக வச்சு எடுத்துட்டேன். சரிங்களா, இப்போ பாருங்கள், அந்த டபராவில் எண்ணெய் ஊற்றியே நல்லா காஞ்சிடுச்சு. அதில் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், நம்மக்கிட்ட என்ன மசாலா ஐட்டம் இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். சரிங்களா, நான் சேர்த்தாச்சு. இப்போ அது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் போட்டு வச்சுங்க. நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நான் சேர்த்துட்டேன். அது கொஞ்சம் வதங்கி வந்துகிட்டே இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு அது கூடவே நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கல் உப்பையும் நம்ம சேர்த்துக்கணுங்க. இந்த ஆனியன் கூட நம்ம கல் உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். பாருங்கள், கல் உப்பும் சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கட்டும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கிளறியும் விட்டுக்கிடலாம். சரிங்களா, எல்லாருக்குமே ஒரே மெத்தடில் தான் பிரியாணி செய்வீங்க. நான் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யணுன்றது தான் இந்த வீடியோவே உங்களுக்கு. சரிங்களா, இப்போ காலையில் செஞ்சுருக்கிற அந்த சிக்கன் கிரேவி கொஞ்சமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இட்லி 2 தாங்க மிச்சம் ஆகிருக்கு. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த இட்லிக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால காலி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. இது சிக்கன் 65 செய்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. குழந்தைங்கள நான் குளிக்க வச்சுட்டு பார்ட் 3 வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.